ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது அந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகளானது எப்படி இருக்கு, அதன் மூலமா என்னென்ன பலன்களானது நமக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடியது தாங்க. அந்த வகையில் தற்போது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆணி மாதத்திற்கான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து பலன்களானது மாறுபாடு அடையுங்க. ஆனாலுமே கூட இந்த சூரிய பகவான் பயிற்சியாகக்கூடிய தருணத்தை வைத்து தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் மிதுன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சூரிய பகவானால் ஆணி மாதமானது பிறக்க இருக்கு. தமிழ் மாதங்களில் 3வது மாதமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆணி மாதம். அப்படி இந்த ஆணி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது, அதன் மூலமாக மேசராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9 கிரகங்களில் ராஜா கிரகம்னு சொல்லக்கூடியது சூரிய பகவானதாங்க. இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை 4:27 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு நுழைய போகிறாரு. இதில் மிதுன ராசியில் சூரியன் பிரவேசம் ஆகக்கூடிய மாதத்தை தான் நம்ம ஆணி மாதத்தினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஜூலை மாதம் 16, 2024ஆம் தேதி இரவு 11:19 வரைக்குமே புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில் தாங்க சஞ்சரிக்க போகிறாரு. இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கு புதன் பகவானுடைய பயிற்சியும் நடக்க போகுது. ஸோ சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையின் மூலமாக ஒரு அற்புதமான யோகமும் இருக்குங்க. அதனால் இந்த ஆணி மாதம் பிறக்கும் பொழுதே ஒரு அற்புதமான யோகத்தோடு தான் பிறந்திருக்கு. அதாவது உங்களுடைய ராசிக்கு முயற்சி, துணிச்சல் ஆகியவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய 3வது வீட்டில் சஞ்சரிக்கும் போது தாங்க சூரிய பகவானுடைய தாக்கம் இருக்குது. அதாவது இதனால் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக தான் இருக்கும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் பதவி, கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதனோடு உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன்கள் தான் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் நல்ல ஒரு பதவி உயர்வு இருக்குங்க. அதனோடு ஆரோக்கியமும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்கும். தொழில், வியாபாரம் போன்றவை எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய புதிய வாய்ப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாங்க. இது மட்டும் இல்லாமல் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கூட விரும்பிய வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. மேலும் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கொண்டிருந்த காரியங்கள் கூட தற்போது விரைவில் நடக்க ஆரம்பிக்குங்க. இதனோடு தொழிலில் நல்ல ஒரு லாபமானது கிடைக்க ஆரம்பிக்கும். வருமானம் அதிகரிக்க போகுது. நினைத்த காரியத்தை நீங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையானது ஆரம்பமாக போகுது. செல்வாக்குகளானது அனைத்தும் உயர்ந்து காணப்படும். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்குங்க. இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நீங்கள் தினம்தோறும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மென்மேலும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் 3வது இடம் மன தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய பயிற்சி நடக்க போகுதுங்க. அதனால் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் பல விதத்துலையும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பல விதத்தில் நன்மைகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்கள்லையும் நல்ல ஒரு ஈடுபாடும் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் பெரியவர்களுடைய நல்ல ஒரு ஆதரவு இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். ஸோ வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்திலும் சரி இல்லை வெளி வட்டாரத்திலும் சரி உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பல நாட்களாக உங்களுடைய பணம் வேற யார்ட்டையாவது சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த பணம் தற்போது திரும்ப கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. வேலை வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகளும் நல்ல வருமானம், லாபம் எல்லாமே இருக்க போகுது. இப்படி வருமானங்கள் பார்த்தீங்கன்னா பல வழிகளில் இருந்து வர ஆரம்பிக்கும் பொழுது சேமிக்கக்கூடிய எண்ணமானது அதிகரிக்கும். ஸோ சேமிப்பும் உங்களுக்கு உயர ஆரம்பிக்குங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது மேச ராசிக்கான பொதுவான பலன்கள் தான். என்னதான் பலன்கள் ராசியை பொறுத்து பார்த்தாலும் கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு மாறுபாடு அடையும். அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் தாங்க ஏற்பட போகுது. மேலும் 6ல் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை உங்களுக்கு பதிய போகுது. இதனால் பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும்.
உடல்நிலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு காணப்படும். ஏற்கனவே ஏதாவது நோய்கள் இருக்குன்னா கூட அது எல்லாமே நீங்கி போயிடுங்க. மேலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால தொழில் விருத்தியாக ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றியாகும். இருந்தாலுமே கூட வாரத்தினுடைய பகுதியிலேயே சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. அதனால தொழிலில் கொஞ்சம் அக்கறையும் செலுத்திக்கோங்க. மேலும் குருவால உங்களுக்கு வருமானமானது அதிகரிக்குங்க. நினைத்த காரியத்தை நீங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக செய்ய முடியும். குடும்பத்தில் அமைதியும் ஏற்படும். மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானங்களுக்கெல்லாம் குருவினுடைய பார்வை கிடைக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ செல்வாக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உயர ஆரம்பிக்குங்க. அதனோட அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு லாபமானது இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய யோகமும் சேர்க்கையும் ஏற்பட போகுது. அடுத்ததாக பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதமாக தாங்க இருக்க போகுது. முயற்சி ஸ்தானமான 3வது இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகும். அரசு வழி செயல்கள் எல்லாம் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுவீங்க. இது வரைக்குமே சங்கடத்திற்கு ஆளாகி வந்த நிலை எல்லாமே மாறப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம் நிச்சயமாக இருக்குது. பதவி உயர்வு போன்றவை எல்லாமே தானாகவே சேரும். அரசியல்வாதிகள் செல்வாக்கோடு காணப்படுவீங்க. வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகி முன்னேற்றமானது ஏற்பட போகுது. பொன்பொருள் சேர்க்கையானது இந்த டைமில் அதிகரிக்குங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பணியாளர்கள் மற்றும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப செல்வாக்குகளானது கிடைக்குங்க. ஸோ வேலை செய்யும் பொழுதும் கவனத்தோடு நீங்கள் வேலை செய்துக்கோங்க. பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவில் கண்டிப்பாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதம். கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்பவே தனிப்பட்ட செல்வாக்குகளை எல்லாம் உயர்த்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாமல் பிறக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் நட்சத்திரநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. ஸோ நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதனால் நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. நினைத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாகவே முடிய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தினுள்ள இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி சங்கடங்களும் விலகி நல்ல ஒரு நிலையானது உங்களுக்கு கிடைக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கோடு காணப்படுவீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் கூட சேரும். இது இல்லாமல் வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா வேலைக்குரிய அனுமதி கடிதம் இப்போ வருங்க. ஸோ யாரெல்லாம் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அட்மிட் கார்டு உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். சனியினுடைய பார்வை ராசி போன்றவை எல்லாமே அஷ்டமஸ்தானத்தில் காணப்படுது. இதனால் பல சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நிலையில தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதாவது ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைய போகிறாரு. இந்த சனி பகவானுடைய வக்ரமானது ஏற்படக்கூடிய நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடானது ஏற்படும். உடல்நிலையில் மட்டும் கிடையாதுங்க, தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். மேலும் 6வது இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வையும் இருக்க போகுது. ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். துணிச்சலாக நீங்கள் செயல்படக்கூடிய தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் வழக்கு விவகாரங்கள் எல்லாம் ஏதாவது நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாமே விலகிடுங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு எதிர்பார்த்த விலையானது தற்போது கிடைக்க ஆரம்பிக்கும். லாபங்கள் எல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையும் அதிகமாகவே காணப்படும். மொத்தத்தில் மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய ஆணி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக தாங்க இருக்குது. யோகங்கள் நிறைந்த இந்த ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த ஆணி மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விநாயகர் பெருமானை தாங்க வழிபாடு செய்யணும். அந்த வகையில் யாருக்கெல்லாம் விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் தவறாமல் வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானை போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் ஆணி மாதத்தினுடைய முதல் நாளான இன்றே பதிவு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு தவறாமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆதரவும் சப்போர்ட்டிவான கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எங்களை அடுத்தடுத்து நல்ல ஒரு பதிவுகள் கொடுப்பதற்கு ஊக்கமளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க.
இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களில் மேசராசியை உடையவங்க யாரும் பார்த்துருக்கீங்கன்னா ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.